கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசை என்னன்னா, நம்ம வாழ்கின்ற இடத்துல நம்ம கடவுளுக்கு ஒரு ஒளியாய், உப்பாய் இருக்கணும்னு சொல்லி நமக்கு ஆசை. எங்க போனாலும் நம்ம தேவனை பிரதிபலிக்கணும். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணுங்கிறது நமக்கு ரொம்ப ஆசை. ஆனா அந்த ஆசை நம்ம இருதயத்துல இருக்கு. ஆனா அது செயல்ல இருக்கான்னு கேட்டா, அது இல்ல. ஆனா நம்மகிட்ட அது எதனால உன்னால இருக்க முடியலன்னு நம்மகிட்ட கேட்டாங்கன்னா, நம்ம சொல்ற பதில் என்னவா இருக்குன்னா, இந்த உலகத்துல அப்படிலாம் இருக்க முடியுமாங்க? நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். எவ்வளவோ கஷ்டப்படுறேன். கடவுளுக்கு பிரியமாய் ஒரு ஒளியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால இருக்க முடியல. ஏன்னா என்னோட சூழ்நிலைகள் அப்படியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டெய்லியும் காலேஜ் கரெக்ட்டா வந்துரும்னு நினைக்கிறேன். காலேஜ் கட் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிட் அடிக்காம எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன். ஆனா என் கூட இருக்கிறவங்கலாம் அப்படி இல்லையே. நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன். ஆனா என்னையும் சேர்த்து அவங்கள விழ வச்சுர்றாங்க. ஒரு வேலை செய்றவர்களா இருந்தாங்கன்னா, வேலை செய்ற இடத்துல நான் உண்மை முத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க தவறு செய்யும்போது தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா அவங்களோட சேர்ந்து நானும் விழுந்து போயிடுறேன். நானும் ஏமாத்தி பணம் சம்பாதிச்சிடுறேன். உள்ள ஆசை இருக்கு. நான் உண்மையா இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா இந்த மக்கள் கூட சேர்ந்து நான் என்ன பண்றேன்? நான் விழுந்து போயிடுறேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். நம்ம ஏன் இப்படி விழுந்து போறோம்? நம்ம உள்ள ஆசை இருக்கு. நம்ம ஏன் அப்படி விழுந்து போறோம்னா, பவுல் அதே தான் பிலிப்பியருக்கு சொல்லியிருப்பாரு. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேனே. பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு. அதாவது இந்த உலகம் கோணலா இருக்கு, மாறுபாடு உள்ள சந்ததியா இருக்கு. ஆனா அவங்க மத்தியிலும் நீங்க குற்றமில்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு அடுத்த வசனத்துல போட்டிருக்காரு. எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நம்ம வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்காங்க. நம்ம யோசிச்சு பார்ப்போம்ல. நமக்கு எப்பவுமே என்னன்னா ஒரு பிரச்சனையோட வேர் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதனால அந்த பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ணவே முடியல. நம்ம ஒரு ஒளியின் பிள்ளைகளாய் நடக்க முடியல. ஏன் ரீசன்னா, நமக்குள்ள அந்த கம்ப்ளைனிங் ஸ்பிரிட், ஆர்கியூமெண்ட், எங்க பார்த்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம், ஆர்கியூ பண்றோம். இங்கிலீஷ்ல அதுதான் கம்ப்ளைனிங் அண்ட் ஆர்கியூமெண்ட் போட்டிருக்கோம். நம்ம என்னைக்காவது ஆர்கியூ பண்றோமா? முறுமுறுப்போடு இருக்கிறோமா? எந்த வேலை செஞ்சாலும் முறுமுறுத்துட்டு இருக்கோமா? ஒரு காலேஜ் போனா கூட, என்ன காலேஜ் இது, என்ன டீச்சர்ஸ், ஒன்றும் சொல்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த காலேஜில் போய் நான் படிக்கிறேனே, இந்த காலேஜில் போய் என்னை சேர்த்து விட்டுட்டாங்களே, இந்த டீச்சர்ஸ் கிட்ட என்னை படிக்க வச்சுட்டாங்களே, வேலை செய்கிற இடத்துல போனால் கூட எனக்கு இந்த வேலையே கொடுத்துட்டாங்களே, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு போய் இந்த வேலை கொடுத்துருக்காங்களே, இந்த வேலை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது, என்னை சாட்டர்டே கூட வர சொல்கிறாங்களே. எல்லா இடத்துலையும் முறுமுறுப்பு. ஒரு வேலை சொன்னால் ஆர்கியூமெண்ட், நான் ஏன் செய்யணும், எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குறீங்களா, கொடுக்குற சம்பளத்துக்கு தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஆர்கியூமெண்ட். நீங்கள் என்ன ஒழுங்காக வீட்டுக்கு சம்பளமாக கொண்டு வரீங்க, நான் ஏன் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், நான் ஏன் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளணும். ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு ஒரே கம்ப்ளைண்ட். மனைவி என் மேல் அன்பா இல்லைன்னு ஒரே கம்ப்ளைண்ட். என்னை மதிக்க மாட்டேங்கிறான்னு ஒரே கம்ப்ளைண்ட். என்ன நீ மதிக்கிறியா, நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும், நான் ஏன் வீட்டுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட், கம்ப்ளைண்ட் கணவன் மனைவிக்குள்ள. மாமியார் மருமகளுக்குள்ள ஒரே ஆர்கியூமெண்ட், சண்டை எப்போ பார்த்தாலும். நான் என்ன உங்களுக்கு வடிச்சுக்கிட்டு இருக்கா வந்திருக்கேன், உங்களுக்கு சமைச்சு போடுறக்கா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஆர்கியூமெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ் நம்மகிட்ட இருந்து கொண்டே இருக்கு. இப்படி முறுமுறுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மனால தேவனுக்கு பிரியமாய் ஒரு உப்பாய் ஒரு ஒளியாய் இருக்கவே முடியாது. நல்ல எக்ஸாம்பிள் இஸ்ரேல் மக்கள் தான். அவங்க பாருங்களேன், தேவன் அழைத்த அழைப்பு, அவங்க இஸ்ரேல் மக்கள் அழகா கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனோன்ட்டு கிட்டத்தட்ட 40 நாள்ல போக வேண்டியது இந்த முறுமுறுப்புனால கடவுள் 40 வருஷம் அவங்கள சுத்த வைக்கிறாங்க. இது எதனால? அவங்க கடவுளுடைய சோசன் பீப்புள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேல் மக்கள் வராங்கன்னு சொன்னாலே அங்க இருக்கிற மக்கள்லாம் பயந்து போயிருந்த மக்கள். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு பிரியமில்லாமல் முறுமுறுக்கிறாங்க. எது கொடுத்தாலும் முறுமுறுப்பு. காடை கொடுத்தாலும் முறுமுறுப்பு, மண்ணா கொடுத்தாலும் முறுமுறுப்பு, கூடவே நடந்து போறது. அவங்க செருப்பு கூட பழசாகலையாம், அவங்க கால்கள் வீங்கலையாம், அவங்க ட்ரெஸ்ஸஸ் கூட பழுதாகலையாம். அப்படிப்பட்ட தேவனையே அவங்க முறுமுறுத்துட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படிதான். நம்ம கொடுக்கப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய பேர் அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, முறுமுறுப்பு, எப்போ பார்த்தாலும் ஒரு ஆர்கியூமெண்ட். இப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மனால ஒரு ஒளியின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த முறுமுறுப்பு வெளியே போகணும்னா தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு உள்ள கிரியை செய்வார். உள்ள கிரியை செய்ய என்ன ஆகுனா, நம்ம என்ன பண்ணணும், வெளியே கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அவர் உள்ள செய்வாரு, நம்ம டெய்லியும் வெளியே செய்யணும். இப்படி செய்யும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஒளியின் பிள்ளைகளாக மாற முடியும். அதனால இன்னைக்கு நமக்கு உள்ள ஆசை இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. நமக்குள்ள அந்த முறுமுறுப்பு இருக்கா, தர்க்கிப்பு இருக்கா, அந்த ஆர்கியூமெண்ட் இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்படி இருந்ததுன்னா கடவுளை எனக்கு காண்பீங்க. மேபி நான் அந்த பழைய மனுஷனை தடுத்திருக்கலாம்.
எனக்குள்ள அது இருக்குதுன்னு நான் தெரியாமையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கடவுளே. எனக்கு நீங்க சொல்லுங்க கடவுளே. சொல்லுங்க ஆவியானவரேன்னு கேட்கும்போது, ஆவியானவர் அழகா காண்பிப்பாரு பாரு. இந்த இஷ்யூல நீ ஆர்கியூ பண்ற. இந்த இஷ்யூல நீ முறுமுறுத்துட்டு இருக்கிற. நீ வெளிய சொல்லு. ஆனா உன் இருதயத்துல அந்த முறுமுறுப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தேவனிடத்துல மன்னிப்பு கேட்போம். கடவுளே நான் முறுமுறுத்துட்டேன். நான் ஆர்கியூ பண்ணிட்டேன். நான் மன்னிங்க கடவுளேன்னு சொல்லிட்டு, அந்த முறுமுறுப்பு வரும்போதெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லணும். கடவுளே எனக்கு இந்த வேலை கொடுத்ததுக்காக நன்றி கடவுளே. ஒரு கஷ்டமான காரியத்துல போகும்போது கூட கடவுளே எனக்கு இந்த கணவன் கொடுத்ததுக்காக நன்றி கடவுளே. மனைவி கொடுத்ததுக்காக நன்றி. கொடுத்த பெற்றோருக்காக நன்றி. பிள்ளைகளுக்காக நன்றி கடவுளே. கொடுத்த காலேஜுக்காக நன்றி. அப்படி நம்ம நன்றி பலிகளை செலுத்துவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த முறுமுறுப்பு போயிடும். அந்த ஆர்கியூமெண்ட் போயிடும். யார் என்ன சொன்னாலும் நம்ம ஒபே பண்ணுவோம். இல்லை நமக்கு மேலே யார் இருக்காங்க? ஏன்னா அது எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். கடவுள் கொடுக்காம நமக்கு அதிகாரிகள் யாரையுமே கிடையாது. அதனால இன்னைக்கு நம்ம முறுமுறுப்பு இல்லாமல், கம்ப்ளைண்ட் பண்ணாமல், கடவுளுக்கு பிரியமாய் ஆவியானவரை செயல்பட விட்டு ஒவ்வொரு நாளும் ஒளியின் பிள்ளைகளாய் மாறுவோம். அப்போ நம்ம எங்கே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா இடத்துக்கும் ஒரு வெளிச்சமாக இருப்போம். நம்மளை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். நம்ம அதை கஷ்டப்பட தேவையில்லைங்க. நமக்கு ஒன்றே ஒன்று தான், ஆவியானவரை செயல்பட விடணும். அந்த முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிக்க இல்லாமல் இருக்கணும். அதனால் இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். நம்ம ஒளியின் பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.